நீ சொல்றதுக்காக எல்லாம் குக்கரை மாத்த முடியாது. இப்போ பொங்கல் முக்கியமா கல்யாணம் முக்கியமா? அதன் பிறகு எண்ணெய், நெய், குறுமிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அனைத்தையும் எடுத்துக் கொள்ளவும். வெயிட். நெய். ஏய் ஸ்வேதா, என்னடி இது? அதுல சொன்னதை விட தண்ணி ஜாஸ்தியா ஊத்திட்ட. யூடியூப்ல அப்படி இப்படின்னு சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக அப்படியே செய்யணுமா என்ன? நமக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்க வேண்டாமா? சொல்லு. தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்தினாதான் பொங்கல் குழைவா வரும். குழைவா வந்தாதான் எனக்கு பிடிக்கும். க்ளோஸ் பண்ணிடலாம். சரி சரி, பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் அவங்க யாராவது வந்து கெடுத்துட்டு போறாங்க. அதுக்கு வேற தனியா ஆள் வரணுமா? இவ ஒருத்தி போதுமே. என்னது எதுவுமே ஆகுற மாதிரி தெரியலையே. ஐயோ ஸ்வேதா, எல்லாம் போட்ட சரி, ஆனா அடுப்ப பத்த வைக்கலடி. ஓ ஷிட். ஆமால, அவங்க சொல்லவே இல்ல. சாரி ஸ்வேதா. சாரி எனக்கு எதுக்கு சொல்ற? பொங்கலுக்கு தான் சொல்லணும். சரி சரி, நான் போய் குளிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். விசில் அடிச்சதுன்னா நிறுத்துருங்க. கரெக்டா ஒரு 3 விசில்ஸ். ஓகே. ஏற்கனவே காஃபி கன்றாவியா இருந்துச்சு. இது எவ்வளவு பெரிய வெடிகுண்டா இருக்கும்னு தெரியலையே. நினைச்சாலே பயமா இருக்கு. அக்கா அக்கா, இன்னும் 2 விசில் வரட்டும்க்கா. அப்பதான் கரெக்டா இருக்கும். திறந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? அக்கா அக்கா வேணாக்கா. இப்ப திறந்தீங்கன்னா சூடா ஆவி மூஞ்சில அடிச்சிரும். கொஞ்ச நேரம் இருங்க. ஸ்வேதா வந்தாலும் அடிக்கிறா, இதுவும் மூஞ்சில அடிக்கணும் வெண்ணில பயமுத்துறா. என்னடி பண்றது? அந்த விசில வெளியில எடுத்து விடுங்க. அக்கா நல்லா இருக்கான்னு முதல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணு. சித்தி, ஸ்வேதா ஆண்டி தான் உன்னை ஒதுங்கி நிக்க சொல்லி திட்டாங்கல்ல, நீ எதுக்கு அதுல தலையிற? ஆமா அண்ணி, நீங்க பேசாம இருங்க. சரி, எப்படி பண்றாங்க?
என்னக்கா நல்லா இல்லையா? ஆமா, சாப்பிடவே முடியல, ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாக்கா, நீங்க பொங்கல்ல சீரகம் முந்திரி இதெல்லாம் போடவே இல்ல. அந்த யூடியூப் வீடியோலயும் அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் பாத்துட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் சொன்னாங்க, நீங்க தான் கவனிக்கவே இல்ல. மிளகு சீரகம் முந்திரி எல்லாம் போட்டாதான் பொங்கல் பொங்கலா இருக்கும். அதுவும் முந்திரி எல்லாம் நெய்ல வறுத்து போடணும்க்கா. சரி சரி, அவ வரதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணிடு. அவ வந்துட்டானா அவ்வளவுதான். வெண்ணிலா, என்ன பண்ற நீ? மொத்த சமையலும் செஞ்சது நானு. ஆனா நீ எதையும் உள்ள கொட்டி மொத்தமா நீயே செஞ்சதா பேர் வாங்க போறியா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? மாமாவை மறந்துட்ட, மாமாவை வளைக்க நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன்னு சொன்னல. அப்படி இருக்கும்போது இப்ப நீ இதை யாருக்காக பண்ணிட்டு இருக்க? இல்ல ஸ்வேதாக்கா, நாம எல்லாரும் தானே இதை சாப்பிட போறோம். முந்திரி சீரகம் மிளகு எல்லாம் போட்டாதான்க்கா பொங்கல் நல்லா இருக்கும். ஓஹோ, அப்போ நான் என் கையால செஞ்ச பொங்கல் நல்லா இல்லைன்னு சொல்ல வர. ஓய், இந்த பொங்கல் நல்லா இல்லைன்னு உன்கிட்ட யார் சொன்னா? இந்த பொங்கல் நல்லா இல்லைன்னு நீ சொல்றனா யாரோ சாப்பிட்டு பார்த்துதான் சொல்லிருக்கணும். நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, சத்தியமா நான் சாப்பிடல. அப்புறம் அக்ஷயாக்கா தான் சாப்பிட்டு பார்த்து துப்பிட்டாங்க. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? இல்லடி ஸ்வேதா, பொங்கல் சூடா இருந்துச்சு, அதான் துப்பிட்டேன். இப்படி எல்லாத்தையும் துப்பிட்டு எனக்கு தேவையில்லாம கெட்ட பேரை வாங்கி தெரியும். நீ என்ன குழந்தையா? ஏய், கிளம்பு. நான் பார்த்து மாமா வர நேரமாச்சு, கிளம்பு. போ 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 போ. தல. காலை 9 மணி. மாமா, குட் மார்னிங். குட் மார்னிங். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகள் அண்ணே? பிரமாதம். சொல்லு ஸ்வேதா. பொங்கல் பண்ணிருக்கேன், வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மாமாக்கு வைக்கிறேன். ஐயோ, கடைசியில அந்த பரிசோதனை எலி நான் தானா? அழகப்பா, இந்த பொங்கலை சாப்பிட்டு நீ எப்படி எல்லாம் பொங்குவியோ? என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. ஸ்வேதா, நீ எடுத்து வை. இதோ வந்துட்டேன். அண்ணே, போங்கண்ணே. அண்ணே, எங்க போறீங்க? அண்ணே. ஸ்வேதா,
என்ன சாப்பிட கூட்டணும் மாப்பிள்ள தெரிச்சு ஓடுறாரு. அது ஒண்ணும் இல்ல மாமா, அவர் ஏதோ மறந்து வந்துட்டாரா, அதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன்னாரு. மாமா நீங்க வாங்க சாப்பிடலாம். சரி. ஸ்வேதா, என்னடி மாமாக்கு பொங்கல் வைக்கிறியா? பார்த்தா எப்படி தெரியுது? சாப்பிடுங்க. காலையில போட்ட காஃபிய அதையும் அவருக்கு சூடு பண்ணி கொடுக்கலாம்ல. காஃபியா? கொண்டு வா ஸ்வேதா, காஃபியை குடிச்சிடலாம். சாப்பிடுற நேரத்துல எதுக்கு மாமா காஃபி? வயிறு நிறைய சாப்பிட முடியாது. நீங்க முதல்ல பொங்கலை சாப்பிடுங்க. சரி. அருமை, ரொம்ப நல்லா இருக்கு. குட் மார்னிங் பா. குட் மார்னிங். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பொங்கல் சாப்பிடுறீங்களா? சூப்பரா இருக்கு. ருத்ராகுட்டி, பொங்கல் சாப்பிடுறீங்களா தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க? பொண்ணு ஸ்வேதா ஆண்டி தான், ஆனா அவங்க கட்டியிருக்க புடவை மட்டும் வெண்ணிலா சித்தியோடது. புரியல. மாமா அவ என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியுது. நான் தான் கஷ்டப்பட்டு பொங்கலை பண்ண, வெண்ணிலா ஏதோ தாளிச்சு நெய் முந்திரி சீரகம் மிளகெல்லாம் போட்டிருக்கா. அதனாலதான் மாமா இவ கிண்டல் அடிக்கிறா. மாமா நான் பண்ணது நல்லா தானே இருக்கு. கடைசியில அவ தாளிச்சு கொட்டினா மட்டும் நல்ல பேரை வாங்கிட முடியுமா என்ன? இந்த மாதிரி ஏதாவது பண்ணிதான் அவ நல்ல பேரை வாங்க பாக்குறா. அப்பா அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஸ்வேதா ஆண்டி பொங்கல்ன்ற பேர்ல ஒண்ணு பண்ணாங்கல்ல, அது ரெடியா இருக்கு, அத நீங்க சாப்பிட்டு பாருங்க. டொண்டடைன். சாப்பிடுங்கப்பா. ஸ்வேதா, இந்த பொங்கல் வேற மாதிரி இருக்கு. இல்ல, ஃபர்ஸ்ட் நீ வச்ச பொங்கல் நல்லா இருந்துச்சு, இது ஒரு மாதிரி. என்ன மாமா நீங்க நீங்க முதல்ல சாப்பிட்டதா நான் சமைச்ச பொங்கல், இப்போ நீங்க சாப்பிட்டது நான் சமைச்சதே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிரா பெரிய சதி பண்றாங்க இங்க. என்ன ஸ்வேதா, இதுல என்ன சதி இருக்க போகுது? பெரிய அயல் நாட்டு சதி. விடு. அதுல மாமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக சமைச்சேன்னு தெரியுமா? ஆமா ஆமா தெரியுமே. காலங்காலத்துல 5 மணிக்கு எந்திரிச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு பார்த்தேன். ஏதோ ஒரு நாள் நான் அசந்து போய் தூங்கிட்டேன், அதுக்காக இப்படிதான் கிண்டல் பண்ணுவீங்களா? என்ன பண்றது, அந்த ஒரு நாள் இன்னைக்கு நடந்துருச்சு. சரி விடு 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 விடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ காலையில எழுந்துச்சு கஷ்டப்பட்டு வேலை எல்லாம் பாத்துருப்ப, டயர்டா இருப்பல, நீ போய் ரெஸ்ட் எடு. இன்னைக்கு மத்தியான சாப்பாடு வெண்ணிலாவே சமைக்கிட்டோம். என்ன மாமா நீங்க, நான் பொங்கல் எவ்வளவு டேஸ்டா பண்ணிருக்கேன், அதே மாதிரி மத்தியான சாப்பாட்டையும் பண்ணி அசத்த போறேன் பாருங்க. விடு, பரவாயில்ல, வெண்ணிலாவே சமைக்கிட்டோம். வேணும்னா நீங்க கேட்டதுனால ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். மத்தியான சாப்பாட நானும் சமைக்கிறேன், வெண்ணிலாவும் சமைக்கட்டும். யாரோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அதோட பார்த்தேன். என்னடா போட்டி இன்னும் காணுமேனு. இதுலயும் போட்டியா?
சிறப்பு. சரி நான் பண்றேன், நீங்க 2 பேரும் சமைங்க. அதை நான் சாப்பிட்றேன். நீங்க சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அந்த கசக்கவா போகுது. நீங்க சமைச்சு வைங்க, நான் வந்து யாரோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு தீர்ப்பு சொல்றேன். ம் இந்தாங்க. சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சித்தி, மத்தியானம் நீயும் சமைக்கணும், ஸ்வீட் ஆண்டியும் சமைக்கணும். அப்பா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு யார் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்பவே போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஏய், எங்கடி வந்த? அது இல்லக்கா, மாமா சமைக்க சொன்னாங்களா? ஆமா, சமைக்க சொன்னாரு. என்னதான் முதல்ல சமைக்க சொன்னாரு. அதனால இப்ப நான் சமைக்கிறேன். நான் சமைச்சு முடிச்சதும் கிச்சனை உனக்கு விடுறேன். அதுக்கப்புறம் நீ சமைச்சா போதும், ஓகேவா? சரி ஸ்வேதாக்கா. போ. அண்ணி, நீங்க சமைக்கிறதுக்கு ஸ்வேதா ஒத்துக்கிட்டப்பவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். அதனால கிச்சன் நம்ம கைக்கு வரட்டும், செஞ்சு அசத்திரலாம். காலை 10 மணி. ஏய் ஸ்வேதா, இவ்ளோ பெருசா கட் பண்ண கூடாது. ஏய் ஸ்வேதா, என்ன வெட்டுற நீ? ஏய், ஒரு சைஸா வெட்டுடி. ஏய் ஏய் ஸ்வேதா, லூசாடி நீ. இவ்ளோ பெருசா கட் பண்ணிட்டு இருக்க? மிளகா போடணும். அடுத்து என்ன? உப்பு. உப்பு தானே? ஏய், உப்பு எவ்வளவு போடணும்? தெரியாதுடி. அப்படியா? இவ்வளவு போதும். ஐயோ, இன்னும் கொஞ்சம் போடலாம். ஓகே, இன்னும் ஓகே. ஐயோ, என்னது? நெக் கட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது செஞ்சு சமாளிப்போம், சரியா? ஏய் அக்ஷயா, நீங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. வா. எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏய், என்ன பரவாயில்லையா?
மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்ற? பரவாயில்லனாவது சொல்றேன்ல, நீதான் நல்லா இல்லைன்னு சொன்னா திட்டுறிய.